பொது வெளியில அந்த சொந்தக்காரங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க. பாரு இந்த குழந்தைக்கு சோறு கூட போடாம திரியுதுங்க தருதலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த குடும்பத்தினரை. அந்த அந்த சமூக வற்புறுத்தலின்காகவே வேண்டா வெறுப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல சோறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க உறவினர்கள். இன்னும் பண்றாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி எல்லா கிராமங்கள்லயுமே அப்பா அம்மாவை இழந்தோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறி போய் பிறந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம பிறந்ததுனால அப்புறமா அந்த பெண் சூசைட் பண்ணி அப்படி அப்பன் யாருன்னு தெரியாம ஆத்தா யாருன்னு மட்டுமே தெரிஞ்சு வளர்ற சில குழந்தைங்களும் இருக்குது. பல வகையா அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஊர் திண்ணைகள்ல வளர்ந்திருக்குது இந்த சமூகத்துல. அந்த குழந்தைகள் சமூகத்தின் மாபெரும் கான்ட்ரிபியூஷனிஸ்டா கூட மாறி இருக்காங்க. அப்புறம் நகரப்புறத்தினாலதான் இந்த மாதிரி காப்பகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கிறிஸ்டியானிட்டி வளர்ந்து விட்ட விஷயம். கிறிஸ்டியன் சிஸ்டம்ல என்னன்னா அந்த சர்ச் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிச்சு. அது வந்து மனிதர்களுக்கு சேவை செய்யறதுதான் அதோட பவரை வந்து லெஜிட்டிமைஸ் பண்றதுக்காக ஒரு ஒரு பொய்யான ஒரு போர்வையை உருவாக்கிச்சுல சர்ச். அது சர்ச் சிஸ்டம் தான். சர்ச் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனிதர்கள் யாரெல்லாம் மனிதர்களுடைய தவறுகள்னால அல்லது சமூகத்தில் இருக்கிற அவலங்கள் எல்லாத்துக்கும் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதன் வழியா அனாதை குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன். அண்ட் மெனக்கெட்டு பல குழந்தைகளை வந்து வேணும்னே அனாதைகள் கூட ஆக்கி இருக்குது சர்ச். நீங்க டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல். சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் எப்பாவது வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க. இங்கிலாண்டோட சிஸ்டம் வந்து எப்படி அனாதைகளை வளர்க்குது அப்படிங்கறத அப்கோர்ஸ் அவர் அதை டைரக்டா இது பண்ணிருக்க மாட்டாரு. அவரே ஒரு கிறிஸ்டியனுங்கனால அதை டைரக்டா விமர்சிக்க மாட்டாரு. ஆனா அதை இன்டைரக்டா அவர் விமர்சிச்சிருப்பாரு அதுல. சோ அது சர்ச் கிட்ட இருந்து அதுக்கப்புறமா படிப்படியா எல்லா சமூகங்கள்லயும் எல்லா இதுக்குள்ளயுமே அது நுழைஞ்சிருச்சு. இப்ப அதை வந்து ஸ்டேட் எடுத்துக்குது. ஸ்டேட்டால எங்கெல்லாம் முடியலையோ அங்கெல்லாம் வந்து என்ஜிஓக்கள் கிளம்பிடுறாங்க. சர்ச்சோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் இவனுங்க அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடுறோம் நாங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் டொனேஷன் வாங்கினா அதுல 10 ரூபாய்க்கு சோறு போடுறது, 90 ரூபாய் இவனுங்க பாக்கெட்ல வச்சுக்கிறது. அது மாதிரி எங்க ஏரியாலயே ஒரு அனாதை இல்லம் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவரு பல 100 கோடி கூட கிடையாது, 1000 கோடி சொத்து சேர்த்ததை நான் இப்ப என்னோட கடந்த 25 வருஷத்துல பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு பழக்கமானவரும் கூட. அவர்கிட்ட நான் பேசுறது கிடையாது, ஆனா அவர் அடிக்கடி நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு. பல கோடி 1000 கோடிக்கு அதிபதி ஆயிட்டாருங்க. அனாதை குழந்தைங்களை வளர்க்கறேன்னு சொல்லி பிக் பிசினஸ் அவருக்கு அது. எங்க ஏரியால வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அனாதை இல்லங்கள் எல்லாம் காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது. எதையெல்லாம் வச்சு அவர் சம்பாதிச்ச நிலங்களையும் கொண்டு போய் காட்டுறேன் நானு. அது ஒரு பிசினஸ். சர்ச் தொடங்கி விட்டு இன்னைக்கு வந்து அது என்ஜிஓக்கள் பேர்ல பலரும் இந்த பிசினஸ் பண்ணினே இருக்காங்க இல்லைங்களா? சோ அவ்வளவுதான். அனாதைகள் பற்றின என்னுடைய கருத்து அதுதான். அதான் சொல்லுங்க, உங்களோட முன்மொழிதல் என்ன ஆச்சு? அது ரொம்ப சிக்கலா இருக்கு. யாருமே முன்மொழிய வரல மயிலாடு. என்ன பண்றது, நான் அனாதை. எப்படி அரசியல் அனாதை நானு. என்ன யாருமே முன்மொழிய வரல. யாருமே முன்மொழியாம நான் என்னதான் பண்ணுவேன்? வீட்டுலதான் உட்காந்துருக்கணும். வீட்டுலதான் உட்காந்துருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அரசியலுக்கு வரணும்ன்றது நம்ம ஆசைப்படணும்ல. மத்தவங்க அது ஆசைப்படுறது மகா பாவம். அந்த ஆசைனாலதான் இத்தனை அவதிகளும் இருக்குது. ஆசைப்பட்டு வர்றவங்க இருக்காங்கல்ல, ஆசைப்பட்டு வர்றவன் திருடாம எப்படி இருப்பான்? ஆமா, அது ஆசைப்பட்டு வர்றவன் கண்ணுக்கு எங்க பப்ளிக் டாக்ஸ் மணி வந்து கோடிகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அவன் எப்படி திருடாம இருப்பான் அவன்? ஆமா, ஆசைப்பட்டு வர்றவங்க எல்லாரும் திருடனாதான் ஆவாங்க. ஆசைப்படாத ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சேலஞ்ச். அததான் காந்தி உலகத்துக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு வச்சாரு. ஆசைப்படாத ஒருத்தனை தேர்ந்தெடுங்க அப்படின்னாரு. இந்த நாட்டோட தரித்திரம் என்னன்னா, இதால அப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுக்க தெரியல இந்த நாட்டுக்கு. இல்ல